அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். கடகராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான காலம் இது. வெற்றி வகைகளை சூடியிருக்கிறீர்கள். வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி பாதையில் பல சிக்கல்கள் இருப்பதும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனாலும் இப்பொழுது யாரும் எதுவும் செஞ்சாலும் சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது ஏற்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ சக்திகள் உங்கள் உடலுக்குள் இருக்கிறது. காரணம், உங்களுடைய 6க்கு உடையவனும் உங்களுடைய 9க்கு உடையவனும் சந்திரனுடைய உங்களுடைய சாரத்தில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் சரி பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும், இப்படியெல்லாம் எண்ணம் வரும். சில பேர் என்ன செய்வாங்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், யாரையாவது பார்க்கணும், அது என்னான்னு கேட்கணும், நான் எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் நினைப்பீங்க. சில பேர் எதுவுமே வேண்டாம், ஆளை விட்டால் போதும், நான் எங்கேயாவது போய் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோவில் குளம் போகிற சூழ்நிலையிலும் இந்த கடகராசி நேயர்கள் இந்த மாதத்தில் இருப்பார்கள். காரணம், இன்று அந்த 2 சூரியன் 12இல் இருக்கிறார். அந்த சூரியன் இது 1 மாத பலன் நாங்கள் சொல்கிறது. அந்த 1 மாத பலன் சந்திரனை வைத்து 2.25 நட்சத்திரத்தில் ஒரு ராசியை சுழண்டு வருவதை விட இந்த சூரியனை வைத்து 1 மாதத்தில் உங்களுடைய பலனை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த 12 சூரியன் போய் உங்களுடைய செவ்வாவின் சாரத்திலும் ராகுவின் சாரத்திலும் அடுத்தது குருவின் சாரத்திலும் வருவதால், நல்ல முக்கியமான நபர்களுடைய சாரத்தில் வருவதால் இப்பொழுது உங்களுடைய எஸ்டிமேட், உங்களுடைய திட்ட அமைப்பு, உங்களுடைய கவனங்கள் எல்லாமே வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான நுட்பத்தை நோக்கி தான் செல்லும். ஆகையினால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காட்டி உங்களுக்கு விருப்பப்பட்டவற்றை சிறப்பான வழியில் தெளிவுபடுத்துபவரை நோக்கி நீங்கள் சென்றீர்களானால் நீங்கள் நிச்சயமாக மேலும் மேலும் வளர்ச்சி அடைவீர்கள். இல்லையானால் 12இல் இருக்கும் சூரியன் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பான், உங்களுடைய தரத்தை கெடுப்பான், உங்களுடைய உடலில் பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகையினால் எல்லாம் தெரியுன்னு நீங்கள் இருப்பது சரியான முறை தான். அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இப்பொழுது அப்படியே இருந்தீங்கன்னா செயலுக்காகாது ஏதேனும் விபத்தை உண்டு பண்ணிடும். ஆகையினால் நீங்கள் இதுக்கு உங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்ததை விட, உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை விட இயற்கையின் மீது கவனம் வைத்து நீங்கள் சென்றால் உங்களுடைய பயணம் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் ஒருவரால் ஒரு சூழலை பற்றி தான் நம்மளுடைய பயணம் செல்லும். நீங்கள் 1000 பேருக்கு திட்டமிடக்கூடிய திறமை வாய்ந்த நீங்கள் மன ஒருங்கிணைப்படுத்தி நீங்கள் சென்றால் உங்களுக்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒருநிலைப்படுத்துவதற்கு பக்கத்தில் வருபவர்கள் ஏதேனும் இன்னலை உண்டு பண்ணிவிட்டால் அந்த இன்னலுக்கு நீங்கள் ஆளாகி வெளியில் வர முடியாமல் தவிப்பீங்க, மாட்டிக்குவீங்க. ஆகையினால் ரொம்ப கவனமாக இருங்க. கடக லக்ன அந்த கடக லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அந்த கடக ராசி அதிபதி நின்றாலும் சரி, அந்த லக்ன அதிபதி நின்றாலும் சரி, லக்ன புள்ளின்னு ஒன்று சொல்லுவாங்க. எந்த சூழல் நீங்கள் பிறந்தீங்களோ, உயிரோட்டம் துவங்கினதோ அதுவாக இருந்தாலும் சரி, அதற்குள் நீங்கள் சென்றால் உங்களுடைய பயணமானது மிகவும் அற்புதமாக இருக்கும். கவனமாக செல்லுங்கள். அருகில் உள்ள ஏதேனும் பெற்றோர்களுக்கு, வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு நீங்கள் அன்னம் கொடுப்பதும், அவங்களுடைய மனதுக்கு ஆறுதல் தருவதும், அவர்களை நீங்கள் எது செய்யவில்லைன்னா அவங்களை திட்டாதையாவது இருங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்பதை இந்த நேரத்தில் சூழ்நிலை இருப்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.